அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் உணவை சாப்பிடுவேன், நான் உணவை சாப்பிடுவேன், அந்த உணவில் சில பகுதியை கடிப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அதை வாங்கிக் கொண்டு நான் கடித்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரும் கடிப்பார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட அன்பு பரிமாறப்படுகிறது பாருங்கள். அந்த வார்த்தை, அந்த அன்பை சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தை தெரியவில்லை தமிழில். இங்கிலீஷிலே சொல்ல வேண்டும் என்றால் ரொமான்ஸ்னு சொல்லலாம், ரொமான்ஸ்னு சொல்லலாம். இஸ்லாம் அதற்கு தூரமானது இல்லையே, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் அது சேர்ந்தது தானே. எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி கடிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி சொல்லுகிறார்கள். உணவு பரிமாறப்படும், அன்பு பரிமாறப்படும், அதோடு பாசம் பரிமாறப்படும், அதோடு தங்களுடைய காதலும் பரிமாறப்படும். இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான். இவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான். இன்னைக்கு 2 மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம், 3 மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம். 2 மாசம் எதை சமைச்சு போட்டாலும் குறையே சொல்ல மாட்டார். நல்லவே இல்லைன்னாலும் நல்லதா இருக்கும் பாரு. ஒரு 4-5 வருஷம் அல்லது 5 வருஷம் சமைச்சு கழிஞ்சு போச்சுன்னா ஏதாவது சாப்பாடு வச்சு குறைன்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன நடக்கும்? அங்க என்ன ஆகும்? சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா நடக்கிற சண்டை என்ன? ரசத்துல புளி அதிகமா போடலன்னு சொன்னா சண்டை என்ன இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில்? அதுக்காக தலாக் இந்த நிலைக்கு சமூகம் தள்ளப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறார்கள். மா ஆபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் உணவை குறை கூறியதே கிடையாது. பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுவார்கள். பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு மற்றதை சாப்பிடுவார்கள். குறை கூறி சமைத்தவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காயப்படுத்த மாட்டார். அவ்வளவு நேரம் சிரமப்பட்டு அடுப்பிலே வெந்து வேர்வையெல்லாம் வடிந்து ஓடும் அந்த நிலையிலே சமைத்து வைப்பால் தங்களுடைய மனைவி. ஆனால் ஒரு நிமிடத்தில் அவர் வார்த்தையால் ஒட்டுமொத்த உள்ளத்தையும் காயப்படுத்தி விடுவார். அதனால் மனைவி சமைத்தால் அந்த மனைவியுடைய சாப்பாடு சரியாக இல்லை என்றாலும் நீங்கள் புகழ்ந்து பாருங்கள் அந்த மனைவியுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அந்த மனைவியுடைய கண்களிலே.